ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கீரையை வச்சு ஒரு மசாலா பொரியல் செய்யலாம். சிறுகீரை இது நல்லா ஆஞ்சு கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு இது அகலமான பாத்திரம் எது இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சதும் நீல வாக்கில் 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகா இதோடு நான் சேர்த்திக்கிறேன். 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் பொடி வெங்காயம். இது ஒரு கொஞ்சம் 2 கைப்பிடி அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதையும் இதோடு நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ அது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் கூட தேவையில்லை, கொஞ்சம் குறைச்சா நம்ம சேர்த்திக்குவோம். ஒரு கட்டு தான் கீரை, அதனால் வந்து லெவலாக சேர்த்திக்கங்க. ஒரு 3/4 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு இது வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் நான் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால வரமிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்திக்கிறேன். காரம் தேவைன்னா சேர்த்திக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இது கொஞ்சம் வதங்கிட்டு இதுக்கு உப்பு தூளும் போட்டுக்கலாம். நம்ம கீரைக்கு தகுந்த மாதிரி அளவாக கரெக்டாக பார்த்து நம்ம சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி ஸ்பூனில் தான் சேர்த்துறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கூடவே 2 சின்ன குட்டி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை கழுவி வச்சுருக்கோம். இந்த கீரையை வந்து இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்திக்கோங்க. கீரை நம்ம எவ்வளோ சேர்த்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது ஒரு கட்டு தான், 10 ரூபா கட்டு தான். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்த்திருக்கிறேன். பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், வதங்கிட்டால் கொஞ்சமாயிரும். அதனால் உப்பு வந்து பார்த்து நம்ம சேர்த்திக்கணும். ஏன்டா உப்பு அதிகமாக சேர்த்திட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாவும் இருக்காது. அதனால் வந்து உப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட கலந்து கொடுத்துட்டு இது வேகட்டும் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி தண்ணி வேண்டாம் தொளிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கிறேன். வேண்டாம், உருளைக்கிழங்கு இருக்குது, அது வேகணும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கிறேன். என்னடா இவ்வளோ நாளாக வீடியோ போடல அப்படின்னு நினைக்க வேணாம். வெயில் சேலத்தில் சரியான வெயில். எனக்கு உடம்பு நல்லா இல்லை, சுகர் அதிகமாகிடுச்சு. அதனால் அடுப்பக்கம் நின்றே நான் வேலை செய்யவே முடியல. அதனால் வந்து நான் போடலை, எதுவும் நினச்சிக்க வேணாம், சாரி. இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இந்த பக்கம் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கலாம். வந்து கீரை இந்த பக்கம் வெந்துட்டுருக்குது, வேகட்டும். இது அதுக்குள்ளேயே வந்து இந்த கடாயில் வந்து கொஞ்சம் ஆயிலை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது பொரிய விடலாம். நம்ம நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ மலிவாக கிடைக்கிது கொஞ்சம், அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கங்க. இந்த வெயில் காலத்துக்கு சின்ன வெங்காயம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கங்க. காரத்தை மட்டும் ரொம்ப குறைச்சி சாப்பிடுங்க. வந்து இது நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. 3/4 வதங்கி வந்துருக்குது. இப்போ நான் அரிஞ்சு வச்சுருக்க ஒரு 6 குட்டி குட்டி கத்திரிக்காயும் இது முருங்கைக்காயும் போட்டுக்கிறேன். முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் வாடி போனதுனால இப்போவே சேர்த்திக்கிறேன், இல்லாட்டி சீக்கிரம் வேகாது.
இதை போட்டு நல்லா இந்த ஆயிலில் நல்லா கிளறி கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அந்த பக்கம் கீரையும் வெந்துட்டுருக்குது. இந்த கத்திரிக்காய் முருங்காய் வந்து ஆயிலே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ அதுக்கு தேவையான மசாலா தூள் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 சின்ன குட்டி ஸ்பூன் தான், இல்லை 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் இந்த ஆயிலில் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா காரம் இதெல்லாம் இதில் ஏறும். இப்போ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ இது மிளகாத்தூள் போட்டு கத்திரிக்காயெல்லாம் அதெல்லாம் அப்படியே இது ஆகிடுச்சு, சேர்ந்துருச்சு. நல்லா வந்து மணம் வருது. நல்லா மிளகாத்தூள் மணம் நல்லா இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஒரு குட்டி குட்டியாக 4 தக்காளி இருக்கும், அரைச்சி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். இந்த காரக்குழம்பு வச்சுட்டு நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது சைட் டிஷ் வந்து இந்த மாதிரி கீரை இல்லை மட்டன் சிக்கன் எது தேவையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி நான் ஊற்றுறேன். இது நல்லா இப்படியே வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்படியே கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு, முருங்கைக்காய் வெந்து வந்துருச்சு. பாருங்கள் நல்லா திக்காய் வந்துட்டுருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் நெல்லிக்காய் எலுமிச்சப்பழம் அளவு சேர்த்துக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாக இழுக்காது இதுக்கு, அதுக்கு பார்த்து நம்ம லெவலாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இதில் சேர்த்திருக்கிறேன். இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு சுண்டி வரட்டும், பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதுக்கு நான் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். கீரை நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. உப்பு பத்தலைண்டா உப்பு சேர்த்திக்கங்க. இதுக்கு வந்து நான் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இந்த முட்டையை வந்து நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை வந்து நான் இதோட சேர்த்திக்கிறேன். இந்த முட்டை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது இப்படி ஒன்று இதில் சேர்த்திக்கலாம். நம்ம நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கைமா இருந்தால் கைமா கறி கூட செய்யுங்க இந்த மாதிரி. இல்லாட்டி இந்த முட்டையை போட்டு செஞ்சுக்கோங்க. மஞ்சள் கருவு போட்டு கிளற வேணாம், கிளறுனா கவுச்சி அடிக்கும். அதனால் வந்து வெள்ளைக்கருவு மாத்திரம் போட்டு இதில் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம கலந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விடலாம். வேணுண்டா இதுக்கு மேலே கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணுண்டா ஊற்றிக்கலாம், இல்லைண்டா அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த முட்டைக்கு உப்பு காரம் எல்லாம் பிடிக்கட்டும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒயிட் ரைஸோடு இது வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்படியே கீரை நல்லா சுண்டி வந்துருச்சு தண்ணி இல்லாமல். இப்போ நான் கீரையை இறக்கிடுறேன். இறக்கிட்டு இந்த கத்திரிக்காய் குழம்பும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதையும் வந்து நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் குழம்பும் நல்லா தேனாட்டம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எல்லாம் செய்தாச்சு. இப்போ பாரு கத்திரிக்காய் என்ன அழகாக வந்திருக்குது கத்திரிக்காய் குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். முட்டையும் இந்த கீரையும் வச்சு இந்த மசாலா கொடுத்து இப்படி செஞ்சது இதுவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சாதம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு
நம்ம இப்போ சாதத்தை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு கம்மியாக சாப்பிடுங்க. இந்த காய்கறி கீரை அதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு மோர் எடுத்துக்கோங்க, தயிர் எடுத்துக்கோங்க. சரி எல்லாம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.